ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி நேற்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியான தீர்த்தவாரி விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆண்டாளையும் ரங்கமன்னரையும் வரவேற்று ரத வீதிகள் வழியாக சடாரி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் திருமுக்குளத்தில் சடாரிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து கடந்த 10 நாட்களாக பக்தர்களுக்கு அருள்பாலித்த சுவாமிகள் இருவரும் மீண்டும் இருப்பிடத்திற்கு திரும்பினர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வேத மந்திரங்கள் முழங்க மேள தாளங்களுடன் சிறப்புற நடைபெற்றது. ராமநாத சுவாமி மற்றும் பர்தவர்தினி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள குறும்பாபாளையத்தில் செம்முனி ஆண்டவர் கோயிலில் ஆடித் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான காவுக்குட்டி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக செம்முனி ஆண்டவரை பெரிய தேரிலும் மன்னாதீஸ்வரரை சிறிய தேரிலும் பச்சை நாயகி அம்மனை பல்லக்கிலும் வைத்து பக்தர்கள் தோள் மீது சுமந்து வந்தனர். பின்னர் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய 1000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை சாமியாடிகள் பலி கொடுத்தனர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே ரோட்டுப்புதூர் விலங்கு கருப்பண்ணசாமி கோயிலில் ஆடி திருவிழா களை கட்டியது. இதையொட்டி 1250 கிலோ அரிசி படையலிட்டு 100 ஆடுகள் 150 நாட்டுக்கோழிகளை பலியிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.